அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலோபித்தனம். அதாவது பகட்டுக்காகன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் மற்றவங்களுக்காக, மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மற்றவங்க நம்மளை நல்லா நினைக்கணும், இந்த ஊருக்காக, மக்களுக்காக, என் மகனுக்காக, என் தாய் தந்தையருக்காக, என் மனைவி என்னை நல்லா நினைக்கணும், என் தாய் தந்தையர் என்ன நல்ல பேர் எடுத்துக்கணும், அப்படி மக்கள்கிட்ட எதிர்பார்த்து மக்களுக்காக செய்யக்கூடிய நற்செயல்கள் எல்லாமே எந்த பலனும் கிடைக்காது. அந்த செயல் மூலமாக நம்ம மறுமையில் எதுவுமே நமக்கு எல்லாமே இல்லாமல் போயிடும். நம்ம செஞ்ச செயல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் இதை அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான், நான் வந்து அல்லாஹ்னால் படைக்கப்பட்டவன், இந்த செயலும் அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு அந்த செயலை எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுங்க. அல்லாஹ்க்காக செயல்படுறேன் அப்படின்னு மனசில் எண்ணத்தை வச்சிங்க. இது மூலமாக என்ன ஆகும்னா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள், பேச்சுகள் எல்லாமே பாதுகாப்பாகவும் மறுமையில் உங்களுக்கே அதனுடைய பிரதிபலன் கிடைக்கி. அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் செஞ்ச செயலும் பரிசுத்தமாகவும் அல்லாஹ் ஏற்றுக்கிறான். அதனால் 2 விஷயங்கள் இதன் மூலம் பயன் இருக்குது. ஒன்று வந்து பாதுகாப்பாக மறுமையில் நமக்கு கிடைக்கி, இன்னொன்று பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதனால் நீ எண்ணத்தை வச்சுக்கிங்க. எந்த ஒரு நற்செயல் செஞ்சாலும் அல்லாஹ்க்காக இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை வந்து உள தூய்மையோட பரிசுத்தப்படுத்தி வச்சிங்க, அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக.